சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இவ்வளவு தூரம் எல்லாரும் கேக்குறோம்ல, நீ சொல்றா. இங்க வா. அஞ்சனா, நீ இந்த ஃபேமிலி பையனா? தோ அங்க நிக்கறாரே, அந்த ஆளுக்கு உனக்கு என்னடா சம்பந்தம்? எங்க மாமா. என்ன மாமா? ஏய், நீ யாருடி? என் தங்கச்சி அஞ்சனா. இவ்ளோ சித்தார்த்தம் லவ் பண்றாங்க. ஏய், யாரடா நீ போய் லவ் பண்ற? யார லவ் பண்ற? ஏய், இவளையா? இவளையா நீ லவ் பண்ற? ஏய், இங்க வா. உன் வீட்ல சொல்லணும் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தல்ல, இப்போ சொல்லிடு. உன் கண்ணு முன்னாடி நான் நிக்கிறேன்ல, சொல்லிடு சித்தார்த். நம்ம லவ் பண்றோம்னு சொல்லிடு சித்தார்த். எல்லார்கிட்டயும் சொல்லு. ஏய், அவன் சொல்றதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. நான் சொல்றேன், அவனுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. முதல்ல வெளியே போ. கல்யாணம்? ஏய், என்னது கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? என்ன சொல்றாங்க? ஆமா, ஆயிருச்சு. குணசேகர சார் வீட்டில் தான் சம்பந்தம் பண்ணியிருக்கோம். குணசேகர சார் பொண்ணு தர்ஷனிக்கும் சித்தார்த்துக்கும் தான் கல்யாணம். ஏய், கைய கால முறிச்சு போட்டுருவேன். எங்க வீட்டுக்குள்ள வந்து சம்பந்தம் பண்றதுக்கு உனக்கு என்னடா உரிமை இருக்கு? டேய், எதிரா உன் வீடு? அது குணசேகர சார் வீடு. அந்த வீட்டை தண்ட சோர்த்துன்ட்டு உரிமை கொண்டாடிட்டு இருக்கியா? மரியாதையா பேசு. யார்கிட்ட பேசிட்டு இருக்க? அந்த கரிகால ஓடுனதும் உங்களை பிடிச்சுக்கிட்டாரா அந்த ஆளு? ஏய், அதுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீங்க எல்லாம் வேணான்னு தூக்கி போட்டுட்டு தான் எங்க கூட சம்மந்தம் வச்சிருக்காரு. ஏற்கனவே உங்க அம்மாவால எங்க குடும்பமான போச்சு. அதையே மன்னிச்சு உங்களை எல்லாம் நடமாட விட்டுருக்கோம். இதுக்கு மேல எங்க கிட்ட பிரச்சனை பண்ணீங்க, ஒருத்தரை விட்டு வைக்க மாட்டோம். எங்க அப்பா உங்க கூட்டத்தை விட்டுட்டு எங்க அம்மாவை கல்யாணம் பண்ணாரு. அதுக்கு தானே ஒதுக்கி வச்சீங்க. இப்ப என்ன பண்ணுவீங்க? இப்போ என்ன பண்ணுவோமா? சக்தி, சித்தார்த், என்ன நீ பேசாம நின்னுட்டு இருக்க? எங்க அம்மா கிட்ட நீ கோயில்ல பேசினல்ல, இப்ப வாய் மூடி நின்னுட்டு இருக்க. சொல்லு சித்தார்த், நீ என்னதான் லவ் பண்ற, என்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லு. சொல்லு சித்தார்த், சொல்லு. சொல்லுடா, நீ இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லு. நாங்க யாரு, என்னென்ன செய்வோம்னு எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்லு. டேய் சித்தார்த், நான் ஓடி போறேன், சொத்து வேணாம், உரிமை வேணாம், சொந்த கொண்டாடலாம் நினைக்காத. ஒதுக்கி வைக்கிறதெல்லாம் நம்ம தாத்தா காலத்தோடய போயிருச்சு. நீங்க எங்க போனாலும் ஒன்ன, அவளை, அவ குடும்பத்தை எல்லாரையும் தேடி வந்து வெட்டுவேன். டேய் சித்தார்த், நீ என்ன சொல்றதுனாலும் நல்லா யோசிச்சு சொல்லு. டேய், எதுக்குடா பயமுறுத்துற? அவன் என்ன ஒண்ணுமே தெரியாத சின்ன பையனா? ஏய் சித்து, ஏன் இப்படி அமைதியா நிக்கிற? காதலிக்கிறியா இல்லையா? அத மட்டும் சொல்லு. நல்லா சத்தமா எல்லாரும் கேக்குற மாதிரி சொல்லு. யோ யோ, மனுஷனா நீ? வாயாங்கிட்டு எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே நிக்கிற. பேசி ஏதாவது. மாமா, அந்த ஆளுகிட்ட நான் பேச விரும்பல. அந்த ஆளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் பேச வந்தது சித்தார்த் கிட்ட. சொல்லு சித்தார்த், சொல்லு. சொல்லு சித்தார்த், சொல்லு. ஏய், என்ன சொல்லு? நல்ல சத்தமா சொல்லு. உமையா, நீ செய்யறது ரொம்ப தப்பு. அவனை மிரட்டி சம்மதிக்க வைக்காத. அவன் ஆசைப்பட்ட வாழ்க்கையை அவன் வாழட்டுமே. வாழ்ந்து கிழிப்பான். உனக்கு என்னையா தெரியும்? அந்த குடும்பத்துல பொண்ணை கட்டிக்கிட்டு வந்து நிக்கிறான் பாரு. உன் பிள்ளையும் இந்த மாதிரி 20 வருஷம் காலத்தை ஓட்டிட்டு எல்லாத்தையும் தோத்து போயிட்டு வந்து நிப்பான், பிச்சை எடுப்பான். இங்க ஒருத்தரும் பேசக்கூடாது. ஏய், அவளை மரியாதையா விரட்டி விடு, இல்ல வேற மாதிரி ஆயிடும் உனக்கு. பாத்துக்கோ தம்பி, இந்த மிரட்டலுக்கு பயந்துகிட்டு இருக்காதடா. நீ தைரியமா சொல்லு, நாங்க உன் கூட நிக்கிறோம். நீ சொல்லு. ஏய், அவ்வளவுதான் ஒண்ணு நீ சொல்ற. சித்தார்த், சொல்லு சித்தார்த். என்ன நீ பேசாம நின்னுட்டு இருக்க? வாயை திறந்து சொல்லு, பதில் சொல்லு. சொல்லு, நீ நானும் லவ் பண்றேன்னு சொல்லு சித்தார்த். சொல்லுடா. ஏய், யார் மேல கை வைக்கிற? வெளிய போடி. யார் விடுங்க? அண்ணே, வெளிய போ சொல்லுங்க. வெளிய போ. போடா போடா. ஏய், இல்ல போடா. மாமா, சும்மா இருங்க. இல்ல போடா. என்ன? எங்க இருந்து உனக்கு இவ்வளவு தைரியம் வந்துச்சு?
சக்தி வீட்டை விட்டு வெளியே போன கைய கால உடைச்சிருவேன். மரியாதை வீட்டுக்குள்ளேயே அடங்கிக்கிறேன். நீ செத்தாலும் பரவாயில்லன்னு நினைப்பேன். எனக்கு கௌரவம் தாண்டா முக்கியம். புரியுதா உனக்கு? புரியுதா? யார் வீட்டுல வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? அவ்வளவுதான் உனக்கு. மரியாதையா போயிரு. ஏய் நீங்க உள்ள போங்கடா, நான் பாத்துக்கிறேன். போங்கடா போங்கடா. அம்மா ஜனனி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா. இவங்கெல்லாம் மனுஷங்களே இல்லை. தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு சொல்லுவாங்க. கௌரவத்துக்காக நாச்சியப்பனையே தள்ளி வச்சாங்க. இன்னைக்கு சொத்து பணத்தை பார்த்ததும் எல்லாத்தையும் மறந்துட்டு பேசுறாங்க. அஞ்சனா தானம்மா உன் பேரு? என் பையன் சித்தார்த் ரொம்ப நல்லவம்மா. அவங்க அம்மா பேசுறத பார்த்து பயந்துட்டான். காசு பணத்தை வச்சுட்டு என்ன வேணாலும் பண்ணலான்னு நினைக்கிறாங்க. அவங்க அம்மாவுக்கு பயந்துட்டு தான் அவன் பேசாம இருந்துட்டான். ஆனா அவன் ஒன்று விட்டு கொடுக்க மாட்டான். கொஞ்சம் பொறுமையா இரு. நானும் அவங்கிட்ட பேசுறேன். வீட்லயும் பேசி பார்க்கறேன். ஆனா அதை விட ஒரு முக்கியமான விஷயம், தம்பி சக்தி, உங்க அண்ணன் குணசேகரன்ட்ட பேசு. அவர் மட்டும் இதுல இருந்து விலகி போயிட்டார்னா பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிடும். தயவு செஞ்சு பேசுப்பா.